நீரவ் மோடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரை இந்தியா கொண்டு வருவதற்கான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் தொடர்புடையதாக கருதப்படும் நீரவ் மோடியை கைது செய்ய லண்டன் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. லண்டனில் தஞ்சமடைந்துள்ள நீரவ் மோடி விரைவில் கைது செய்யப்பட்டு வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீரவ் மோடியின் வழக்கு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த வாரத்திற்குள் லண்டன் சென்றடைவார்கள் என்றும் நீரவ் மோடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது இந்தியா தரப்பில் நீரவ் மோடி மீதான புகார்களுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வழங்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவரை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வெளியான நிலையில் இந்தியாவை விட்டு தப்பிச் சென்ற நீரவ் மோடி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வருவதாக கண்டறியப்பட்ட நிலையில் 2018 பிப்ரவரியில் நீரவ் மோடியின் பாஸ்போர்ட்டை மத்திய அரசு ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து 2018 செப்டம்பர் மாதம் நீரவ் மோடிக்கு எதிராக இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிட்டு தேடப்படும் குற்றவாளியாகவும் அறிவிக்கப்பட்டது. இதுபோன்ற காரணங்களால் நீரவ் மோடி தற்போது தஞ்சமடைந்திருக்கும் லண்டனை விட்டு தப்பிச் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவை விட்டு தப்பிச் சென்று லண்டனில் தஞ்சமடைந்துள்ள நீரவ் மோடி 72 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகின. நீரவ் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள பிடியாணை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி, மத்திய அரசும் பிரதமர் அலுவலகமும் நீரவ் மோடியை பிடிக்க கடும் நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் முன்னதாக ஏற்பட்ட தாமதங்களுக்கு மத்திய நிதியமைச்சகம்தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். நிதி அமைச்சக அதிகாரிகளின் உதவி இல்லாமல் நீரவ் மோடி இந்தியாவை விட்டு தப்பிச் சென்றிருக்க முடியாது என்றும் சுப்பிரமணியன் சாமி தெரிவித்துள்ளார்.